மரத்தில் இருக்கும் பலாக்காயை விட கையில் இருக்கும் கிளாய்க்காய் மேலென்று சொல்வார்கள். உண்மையில் வடிவில் சிறியது என்றாலும் கிளாக்காய் மருத்துவ குணத்தில் பெரியது. முட்புதர்களிலும் கிராமங்களில் வேலியோரங்களிலும் வளரும் கிளாக்காய் நம் மண்ணின் மகிமை சொல்லும் சித்த வைத்தியத்தில் முக்கிய மருந்து. கேரிசா கேரண்டாஸ் என ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் இந்த கிளாக்காயில் இரும்புச்சத்து, கால்சியம், பொட்டாசியம், வைட்டமின் ஏ, அஸ்கார்பிக் அமிலம், புரதச்சத்து, கொழுப்புச்சத்து போன்றவை நிறைந்துள்ளன. கிளாச்செடி எப்போதும் பசுமையாக இருக்கும் பெருஞ்செடி. இது ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் பூக்கும். மே, ஜூன், ஜூலை மாதங்களில் காய்க்கும். காயாகவும் பறிக்கலாம், பழமாகவும் பறிக்கலாம். கிளாக்காயில் சிறுகலா, பெருங்கலா என இரு வகை உள்ளன. இரண்டுமே மருத்துவ பயன்கள் நிறைந்தது. கிளாக்காயை உண்பதால் அதிக தாகம், வாந்தி, காது அடைப்பு, உயர் இரத்த அழுத்த பிரச்சினை தீரும். கிளாப்பழம் இரைப்பைக்கு வலிமையை உண்டாக்கும். கிளாப்பூ கண் நோய்க்கு நல்ல மருந்து. சித்த மருத்துவத்தில் கண் நோய்களுக்கு பயன்படும் நாரி கேளாஞ்சனம் என்ற மருந்து கிளாப்பூக்களில் இருந்து செய்யப்படுகிறது. உணவுக்கு முன் வெறும் வயிற்றில் உண்டால் நன்கு பசியை தூண்டும். உணவுடன் உட்கொண்டால் செரிமானத்தை அதிகரிக்கும். பழத்தில் இரும்புச்சத்து உள்ளதால் இரத்த சோகை தவிர்க்கப்படும். இரத்த சோகை உள்ளவர்கள் சாப்பிட்டு வந்தால் விரைவில் முன்னேற்றம் ஏற்படும். இதனை அப்படியே மென்று உண்ணலாம். ஜூஸ் போடுவது மிகவும் கடினம். கிளாக்காயை மிளகாய்த்தூள், கரிமஞ்சள் தூள், உப்பு, பூண்டு, வெந்தயம் கலந்து புளித்த மோரில் இட்டு வெயிலில் வைத்து கடுகு போட்டு பொரித்த நல்லெண்ணெய் விட்டு பதப்படுத்தி ஊறுகாய் போல உணவுக்கு தொட்டு கொள்ளலாம். புளித்த மோரில் உப்பு சேர்த்து ஊற வைத்து தயிர் சேர்த்து பச்சடி செய்து சாப்பிடலாம். ஊறுகாய், பச்சடி போன்று செய்து வைத்தால் சீசன் இல்லாத நேரத்திலும் சாப்பிட முடியும். மேலும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.